ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பிரெயினை எப்படி ரொம்ப ஆக்டிவாக வச்சுக்கலாம் அப்படிங்கிறத பற்றி ஒரு சிம்பிள் அண்டர்ஸ்டாண்டிங்கை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இப்போது தினம் மார்னிங் ஆனால் உங்களுக்குன்னு ஒரு கமிட்மெண்ட்ஸ் இருக்கும், இதெல்லாம் செய்யணும் அப்படின்னு. அதுக்குன்னு ஒரு டெய்லி ரொட்டீனான ஒரு டு டூ லிஸ்ட்டை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி அதில் உங்களுடைய டார்கெட்ஸ் எல்லாம் ஈஸியாக கம்ப்ளீட் பண்ண பாருங்கள். அப்போவே உங்களுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்க ஆரம்பிச்சிடும் அண்ட் ரிலாக்ஸேஷனும் இருக்கும். டெய்லி நைட் நம்மளுடைய டார்கெட்ஸை ப்ராப்பராக கம்ப்ளீட் பண்ணிட்டோம் அப்படின்னாலே ஒரு சின்ன சாட்டிஸ்ஃபேக்ஷனில் நமக்கு ஒரு நல்ல தூக்கம் கிடைக்க ஆரம்பிச்சிடும். இப்போ அந்த நல்ல தூக்கம் நம்மளுடைய அடுத்த நாள் வேலைக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் தினம் 8 hours தூக்கத்துக்கு இந்த டிவி, இந்த ஃபோன்ஸ் இதனுடைய டைமை நீங்கள் அதிகம் கொடுத்து அந்த தூக்கத்தை நீங்கள் கெடுத்துக்காதீங்க. தினம் ஏர்லி மார்னிங் ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட் அப்படிங்கிறது உங்களுடைய பிரெயினை அந்த நாள் ஃபுல்லாகவே ரொம்ப ஆக்டிவாக வச்சுக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏர்லி மார்னிங் எக்ஸசைஸ் அப்படிங்கிறது எல்லாத்தினாலையுமே சாத்தியம் கிடையாது, ஆனால் வாக்கிங் அப்படிங்கிறது கண்டிப்பாக எல்லாத்தினாலையுமே முடியும். இந்த வாக்கிங் போகிறதுனால உங்களுடைய பிரெயின் அண்ட் பாடி ரொம்ப ரெஃப்ரெஷ்மெண்ட்டாக இருக்கும் அண்ட் ரொம்ப காமாகவும் இருக்கும். இப்போது பிரெயின் 2 விஷயத்தை மட்டும்தான் எதிர்பார்க்கும். ஒன்று நல்ல தூக்கம், 2வது நம்மளை சுற்றி ஒரு நல்ல பாசிட்டிவ் எனர்ஜி அண்ட் நல்ல வைப்ஸ் இருந்தால் பிரெயின் ஆட்டோமேட்டிக்காக ரொம்ப எனர்ஜெட்டிக்காக இருக்கும் அந்த டே ஃபுல்லாக. இப்போது உங்களுடைய எமோஷன்ஸை நீங்கள் எப்படி காமிக்கிறீங்களோ அது மூலிமா தான் உங்களுடைய பிரெயின் உங்கள் பாடியை ரியாக்ட் பண்ணவே வைக்கும். எல்லாருமே ஹைப்பர் ஆக்டிவாக இருக்காங்களான்னு கேட்டால் கிடையாது. நிறைய பேர் ஸ்லோ லேர்னர்ஸாக தான் இருப்பாங்க. இந்த ஸ்லோ லேர்னர்ஸ்னால் இந்த மெத்தட்ஸை ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் அவங்களால ஒரு விஷயத்தை ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணவே முடியும். இப்போது ஒரு குழந்தைக்கு ஒரு லெசனை நீங்கள் டீச் பண்ணுறதை விட அதே டீச்சிங்கை நீங்கள் விஷுவலைஸாக காமிச்சிங்கன்னா ஈஸியாக புரியும். இப்போது எல்லாருக்குமே ஹிஸ்ட்ரியை புக்கில் படிக்கிறத விட அதை சினிமேட்டிக்காக காமிச்சா தான் பிடிக்கும். காரணம் என்ன கேட்டிங்கன்னா, இப்போது எவ்வளோ விஷயத்தை நான் கான்ஷியஸாக படித்தாலுமே என்னோடய சப்கான்ஷியஸ் மைண்டில் நான் எவ்வளோ ஸ்டோர் பண்ணியிருக்கேனோ அதுதான் என்னோடய வெளிப்பாடாக இருக்கும். என்னோடய ஆசைகளை நான் கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிட்டாலே எனக்கு எது சரி எது தப்பு அப்படிங்கிறத நான் அனலைஸ் பண்ண ஆரம்பிச்சிருவேன். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் என்னோடய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் உங்களோட ஒவ்வொரு லைக்கும் நான் எதிர்பார்த்துட்ருக்கேன்.